அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. எல்லாருமே ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த கிராம உதவியாளருக்கான மாபெரும் வேலைவாய்ப்பு திடீர்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன போஸ்டிங்க்கு இதில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இதில் எவ்வளோ வேக்கன்சி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணால் பார்த்திங்கனாக்கா எக்ஸாம் ஏதாவது இருக்குதா, ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணால் எத்தனை நாளையில் இந்த வேலை கிடைக்க போகுது, இதில் யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க, ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா இந்த கிராம உதவியாளர்னு யார், அவருடைய வேலைன்னா என்ன, ஸோ அந்த வேலையோட இம்பார்ட்டன்ட் என்ன, என்னென்ன மாதிரியான டைப் ஆஃப் வேலைலாம் இருக்கும், ஸோ இதில் சம்பளம்லாம் எப்படி இருக்கும், ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்ன வேக்கன்சின்றதை தெளிவாக துல்லியமாக பார்த்துட போகிறோம். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க, நம்ம பார்க்குறீங்க நம்ம வீடியோ அப்படின்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே உள்ள ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு, காண்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா ஒரு அரசு வேலைக்கு போகணுன்றது எல்லாருடைய கனவாகவே இப்போ இருக்குது. ஸோ இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த சேனல் ஓப்பன் பண்ணதுக்கான காரணம், ஸோ இந்த வீடியோஸ்லாம் நம்ம திரும்ப டெய்லி நம்ம பார்த்திங்கன்னா விஓ அப்டேட் கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி இந்த ரேஷன் கடை இன்டர்வியூ கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை இருக்கட்டும், இந்த மாதிரி அங்கன்வாடி சத்துணவு வேலைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா எல்லா தகவலும் எல்லா சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணணும், எல்லாருக்குமே இந்த தகவல் தெரியுன்றதுக்காக நம்ம திரும்ப போட்டுட்ருக்கோம். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ திரும்ப போடுறானே நம்ம கொடுத்த அப்டேட்டை தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். எல்லாருக்கும் போய்ட்டு இந்த அப்டேட் சேரணுன்றதுக்காக தான், ஓகேங்களா. தெளிவாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா அடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ந்து போடுறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட். இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 2024 டு 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது. ஸோ அதனால் பார்த்திங்கனாக்கா இது 2025 தான் நமக்கு இந்த வேலைவாய்ப்புன்றது கிடைக்கிறதுக்கான சான்சஸ்ன்றது ரொம்பவே அதிகம், ஓகேங்களா. இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது. இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா இந்த வீக்லேயே கொடுக்குறேன்னாங்க, ஓகேங்களா. இன்றைக்கான அப்டேட் இது தான், இந்த வீக்லேயே கொடுக்க போகிறோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீக்கில் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னாக்க ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்க தெளிவாக பார்க்கலாம். ஸோ இது எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கிராம உதவியாளர், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வருவாய்த்துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே நமக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுருக்குறாங்க. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தகவல்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த வேலைவாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரெக்ரூட்மெண்ட் கொடுப்பாங்க. அதன் வகையில் இந்த தடவை ரெக்ரூட்மெண்ட் ஈஸியாகவே சீக்கிரமாகவே கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 2300 வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டோட்டல் வேக்கன்சி 2300 வேக்கன்சி, ஓகேங்களா. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 5வது நீங்கள் படித்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னாவே இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். ஒருவேளை நீங்கள் இன்னும் 5வது ஃபெயில் ஆகிட்டு இருந்தாலும் ஓகே தான். ஒருவேளை நீங்கள் தமிழில் எழுத படிக்கிறது தெரிஞ்சிருந்தாலுமே ஓகே தான், ஓகேங்களா. நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் கூட இந்த அரசு வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள், ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் 10வது 12வது டிகிரி, டிப்ளமோ, யூஜி டிகிரி, பிஜி டிகிரின்னு சொல்லிட்டு எது முடிச்சிருந்தாலுமே, எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே, இல்லை 20 டிகிரி 30 டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், ஓகேங்களா. என்னடா 20 30 டிகிரி யாராவது எப்படி படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. நிறைய பேர் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ 150 டிகிரி 160 டிகிரி வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ யார் வேணால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, இந்த விஏஓனா என்ன, விஏஓனா யார், வில்லேஜ் அசிஸ்டண்ட்னா
யார், இவருடைய வேலை எப்படி இருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட்டில் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இந்த விஏஓ வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களாகட்டும், கெட்ட விஷயங்களாகட்டும், ஏதாச்சும் ஒரு புதையல் கிடைச்சாலும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா அரசுக்கு சொந்தமான எந்த நிலங்களாக இருந்தாலும் யாராச்சும் அபகரித்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஏதாச்சும் வந்து அரசு சர்டிஃபிகேட்ஸ் வாங்கினாலும் சரி, இல்லை வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு, எந்த அரசு துறையை நீங்கள் அணுகணுனாலுமே முதல்ல நீங்கள் போக வேண்டியது இந்த கிராம உதவியாளர்கிட்ட தான், இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட் கிட்ட தான். ஓகேங்களா? இவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செஞ்சு கொடுப்பது எல்லாமே இவர் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலைவாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 6 லெவல், அதாவது குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிறாங்க இல்லையா, அந்த 6 லெவல் சம்பளம் தான் இதுக்கு. 11,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு 35,000 வரைக்கும் இதுக்கான சம்பளம் இருக்கலாம் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதை வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக ஜாப்போட லொக்கேஷன். ஓகேங்களா? ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவிக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போஸ்டிங் போட்டு நமக்கு தேவை ஒரு அரசு வேலை தான். எங்கே இருந்தாலும் 38 மாடல் எங்கே வேலை செஞ்சாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே வேணால் ஒர்க் இருக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம போன வருஷம் வந்து இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு வந்து எக்ஸாம் எழுதியிருந்தோம். எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எப்படி எக்ஸாம் இருந்தது அப்படின்னா, ஒரு கொஷின் பேப்பரில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்றாங்க வெளியே. ஓகேங்களா? அதிலே டைப் பண்ணி ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்றாங்க. அந்த பேராகிராஃபை பார்த்து ஆன்சர் ஷீட்டில் தப்பு பிழை இல்லாமல் அழகாக எழுதி கொடுக்க சொன்னாங்க. இதுதான் எக்ஸாம். ஓகேங்களா? ஒரு 5வது படித்தவன் என்ன நாலேஜோடு இருப்பானோ, அவனுக்கு என்ன தெரியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த வருஷமும் அப்படி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு தலைப்பு கொடுத்து, இப்போது திருவண்ணாமலைனா திருவண்ணாமலை மாவட்டத்தோட சிறப்பம்சங்கள் எழுதுங்க, இப்போ சென்னைனா சென்னையோட சிறப்பம்சங்கள் என்ன, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எழுதுங்க. இந்த மாதிரி வந்து அதோட சிறப்பம்சங்கள் கேட்பாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும், சிம்பிளாக இருக்கும். அடுத்ததான் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து அப்கமிங், அதாவது பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் வந்து வெளியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வருவாய்த்துறை, தமிழ்நாடு வருவாய்த்துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டண்ட், அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், ஓகேங்களா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்குன்றதை தெளிவுபடுத்தி கொடுத்துருக்காங்க நமக்கு. அது இன்னுமே நமக்கு மகிழ்ச்சியை தெரிவிக்குது. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஒவ்வொரு தாலுக்காவில் எவ்வளோ இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் 103 வேகன்சி இருக்குதா, அதில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து ஒரு 5 தாலுக்கா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 தாலுக்காவில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு தாலுக்காலையும் 15-20 வேகன்சி. ஓகேங்களா? அப்படி தான் இருக்கும். இதுதான். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஏஜில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். இந்த ஆதி திராவிடர், அருந்ததியார், எஸ்சி, விண்டோ, எம்பிசி, பிசி இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும். அடுத்த மீதி முஸ்லீமு இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு 21லேருந்து 34 வயசு வரைக்கும். அதர் கேஸ்டில் உங்களுக்கு வந்து 21லேருந்து 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம மேலே பார்த்துச்சு 11,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு. அடுத்தது என்ன படிச்சுன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள். ஐடிஐ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், 10வது 12வது பாஸ் பண்ணியிருந்தாலும் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். எப்படி எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியாச்சு, இன்டர்வியூ எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு, வெரிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? அடுத்தது வந்து என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க், இதை மட்டும் சொல்லலை நம்ம. எஜுகேஷனல் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 10 மார்க்கும், டிரைவிங் லைசன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கான 10 மார்க்கு, ரீட், அதாவது பார்த்திங்கன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சதுன்னா 40 மார்க்கு, அதாவது எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா அதுக்கு தான் 40 மார்க்கு. இங்கே பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு 25 மார்க்கு, இன்டர்வியூக்கு 15 மார்க்கு, டோட்டலாக 100 மார்க்கு. இதில் தான் உங்களுக்கு வந்து இப்படி தான் எக்ஸாம் இருக்கும், இப்படி தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும். வெளியான உடனே கண்டிப்பாக எல்லாருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் ஆகிருக்குது. அது எந்தெந்த மாவட்டன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ லென்த் ஆகுது இல்லையா, அதனால தான். ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம்.